ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல காரசாரமான குண்டூர் கார துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு 25 காய்ந்த வத்தல் 1 hour கிட்ட தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தண்ணியில் ஊற வைக்கிறப்ப அந்த காய்ந்த வத்தலோட காரம் குறையும். அந்த காய்ந்த வத்தலை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 10 பல் பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஃபஸ்ட் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் லைட்டாக குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகா ஊற வச்சிருந்த தண்ணி இருந்துச்சுல, அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து துவையல் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு துவையல் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதுக்கு ஒரு குட்டி தாளிப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் தாளிப்பு தான். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில், கடுகு, உளுந்து, பெருங்காயம் அண்ட் கருவேப்பில். பெருங்காயம் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, அந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதை அந்த துவையலோடு சேர்த்து நல்லா கொதிக்கிற இட்லி அண்ட் தோசை கூட சர்வ் பண்ணிங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்றாங்கன்னு கணக்கே இல்லாமல் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் இந்த துவையல். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ.